The wind brings wealth. அந்த காற்று காசை கொண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இப்படி இது போல ஒரு முறை எங்களுக்கு டெய்லி மன்னாவே கொடுக்குறீங்க, ஆனா என்ன வேணும் எங்களுக்கு இப்போ, அதாவது நான்வெஜ் என்ன பண்ணுங்க போடுங்க. ஆண்டவர் அதுக்கு என்னப்பா செஞ்சிடலாம், ஒரு மாசம், ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் நான்வெஜ் சாப்பாடு. மோசேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, இவங்களை பத்தி தெரியாம அவசரப்பட்டு சொல்லிட்டீங்களே. சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிச்சி உங்களுக்கு போட்டாலும் பத்தாதே. மோசே யோசிக்கிறார், கடல்ல இருந்து மீன்லாம் எடுத்து கொடுத்தா கூட இவனை சாப்பிட்றதுக்கு கடலே காலியாயிருமே அப்படின்னு யோசிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி குறுகி போயிற்றோ, என் வார்த்தையின்படி நடக்காதா. பாருங்க, ஒன்னே ஒன்று தான் பண்ணாரு. வனாந்தரத்திலே இருந்த காடைகள் ஒரு காற்று அப்படியே அனுப்புறாரு பாருங்க. எங்கேயோ இருக்கிற அந்த காடைகள் அத்தனையும் இந்த காற்று அடித்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையம் நிரம்புகிற அளவிற்கு அந்த காடைகள் அங்கே நிரம்புச்சு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இதெல்லாம் எப்படிங்க, இதெல்லாம் பாலசேகர் பேசுகிறாரு, நம்மெல்லாம் வீடு கட்ட முடியுமா, நம்மெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா, அது எப்படிங்க அப்படின்னு நீ யோசித்துக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவன் அனுப்புகிற ஒரு காற்று, the wind of God in this morning, I decree, I declare, the wind, amen, amen, the wind brings wealth, amen. அந்த காற்று காசை கொண்டு வரும். இருக்கிறீங்களா? தேவன் அனுப்பக்கூடிய காற்று, தேவன் அனுப்பக்கூடிய அந்த காற்று, ஆமென். நான் சொல்லட்டுமா, எங்கேயோ இருக்கிற பிசினஸை உங்க பக்கம் திருப்பி விடும். எங்கேயோ இருக்கிற காடைகளை, எங்கேயோ இருக்கிற நன்மைகளை உங்க கூடாரத்தின் பக்கம் உங்க வசம் திருப்புகிற வேலையை தேவன் செய்கிறார். நீங்கள் சிந்தித்திராத, ஆமை, கற்பனை பண்ணாத விதங்களிலே காடைகளை ஒரு காற்று கொண்டு உங்க வீட்டு கூடாரத்தில் தட்ட முடியும்னா, நான் சொல்றேன், எங்கேயே இருக்கிற வாய்ப்புகளை, வசதிகளை, நன்மைகளை உங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணக்கூடிய தேவனுடைய செயல் இந்த கால வேளையில் நடக்கும். ஆமென்.